Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தடைபடும் திருமணம் யாருக்கு, இதுதான் தலைப்பு. பொதுவாக இன்றைக்கு திருமணம் நடத்துவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது. இதை அந்த காலத்திலே உணர்ந்தனால தான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு பழமொழியே சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த திருமணம் தடைபடும் அமைப்புகள் நம்ம ஜாதகத்திலேயே சில குறிகாட்டிகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்பவும் கவனத்தோடு அந்த திருமண வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். திருமணம் நடந்து முடிகிறது வரைக்கும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன், மிகுந்த கவனத்துடன், எந்த விதமான சலசலப்புகளுக்கும் இடம் கொடுக்காம ஆணும் பெண்ணும் சரியாக யோசித்து பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். இன்றைக்கெல்லாம் நிச்சயம் பண்ணிவிட்டு 3வது நாளே பொண்ணு பிடிக்கலைங்குது, பையன் பிடிக்கலைங்கிறான். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு பையன் சொல்கிறான். இந்த பையன்கிட்டலாம் என்னால் வாழ முடியாதுன்னு பொண்ணு சொல்கிறான்னா, இதுக்கு காரணம் இந்த கம்யூனிகேஷனால் ஏற்படுற பிரச்சனைகள் தான். ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் தன்மையை இன்றைக்கி மனிதர்கள் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நாம் ஏதோ ரொம்ப ஸ்பெஷல், நமக்கு வர்றது எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணுங்கிற எண்ணங்களும் ரொம்ப மிகுதியாக போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட அனுசரணையும் ஒரு விட்டு கொடுக்கும் போகும் தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் இழந்துக்கிட்டே வராங்களோ அப்படின்னு தோணுது. அதை விட முக்கியம், ரொம்ப பலகீனமான முடிவுகளை நிறைய எடுக்கிறாங்க. பலகீனமான முடிவுகள், எதுவுமே தீர்க்கமான முடிவுகளாக இருக்கிறதே இல்லை. அந்த நிமிஷத்துக்கு சரின்னு தோன்றதையெல்லாம் சரின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே ஒழிய, இந்த முடிவுகள் நீண்ட காலம் நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமா, பலன் அளிக்குமா, லைஃப் லாங்கும் போக முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. அப்படி திருமணம் நின்று போகும் அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்களின் இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கல்யாண வாழ்க்கையில் குளறுபடி பண்ணக்கூடிய கிரகங்கள்னால் பாவக்கோள்கள் தான். சனி, ராகு, கேது மற்றும் செவ்வாய். இந்த 4 பேரும் உங்களுக்கு 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடிய நிலையிலையோ, 7ஆம் இடங்கிற திருமணஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடிய நிலையிலோ இருந்தாலே உங்கள் ஜாதகத்துக்கு திருமணம் நிச்சயித்து பத்திரிக்கை அடித்து மண்டபம் வரைக்கும் போயிட்டு நின்று போகிற விதி உண்டாகும். புரியுதுங்களா? இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவங்களுக்கு 2ஆம் இடமான மீனத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாங்க. லக்னத்தில் கேது, 7ல் ராகு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகம் இருக்குது பார்த்திங்கன்னா 3 வாட்டி கல்யாணம் முடிவாகி நின்று போச்சு. 3 தடவை. புரியுதுங்களா? லக்னத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 2ல் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்க, ராகு திசை அவருக்கு நடந்துகிட்ருக்கு. 3 வாட்டி திருமணம் மண்டபம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற முடிவோட ஜாதகம் இருக்குது. ரீசன், அந்த கிரகங்கள் பாவக்கோள்கள் எல்லாமே அந்த குடும்பஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறனுடைய விளைவுகள். உங்கள் ஜாதகத்திலையும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலையோ, கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலையோ ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் உட்கார்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு தான் கல்யாணத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி தசாபுத்திகளுடைய அடிப்படையில் ஒரு ஜாதகத்திற்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருந்தாலும், ராகு திசை நடந்து கொண்டிருந்தாலும், சனி திசை நடந்து கொண்டிருந்தாலும், கேது திசை நடந்து கொண்டிருந்தாலும், இந்த திசையெல்லாம் நடந்தால் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு அது அர்த்தம் இல்லை. திருமணத்தை மிக கவனமுடன் ஹேண்டில் பண்ணணும். கவனமுடன் கையாளாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த திருமணங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் போகாமல் நின்று போகும். பேச்சுவார்த்தையிலே நிற்கிறது உண்டு, நிச்சயமாயிட்டு நின்று போகிறது உண்டு, மண்டபத்தை புக் பண்ணிட்டு நின்று போகிறது உண்டு, பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நின்று போகிறது உண்டு, திருமணத்துக்கு முதல் நாள் கூட நின்று போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுது. புரியுதுங்களா? சூரியனும் ஒரு பாவி தான். இவரும் சில நிலைகளில் திருமணத்தை நிறுத்துவார்னாலும் கூட அவர் 50-50 சாய்ஸில் போயிடுவார். ஆனால் இந்த செவ்வாய், ராகு, கேது, சனியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கல்யாணத்தை டோட்டலாக நிறுத்தி விட்டுட்டு போயிடுற தன்மை கொண்ட கிரகங்கள்.
அப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது, இதில் தான் கல்யாணம் பண்ணி ஆக வேண்டியது இருக்குன்னா கவனமாக பேசணும், கவனமாக திருமணத்தை எடுத்துகிட்டு போகணும். உறவுகள் காயப்பட்டு விடாத நிலையில் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசிட்டு தான் கல்யாணத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதே மாதிரி சனி திசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, கவனமாக இருக்கணும். சகுன தடைகளை நிறைய ஏற்படுத்துகிற தன்மை சனி பகவானுக்கு உண்டு. அப்படிங்கும்போது அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை கவனத்தோடு இருக்கணும். திடீர் இறப்புகளை கொடுத்து அதனால் திருமணத்தை நடத்த விடாமல் செய்யக்கூடிய விதியும் சனி பகவானுக்கு உண்டு. இதுலேயும் நம்ம விட்டு கொடுத்து போகிறது, கவனமாக இருக்கிறது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நகர்த்தணும். ராகதேச நடப்பில் இருக்கா, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறதையே தவிர்க்கணும். அதாவது திருமணத்துக்கு முன்பாக அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னாலே இது ஏதோ வில்லங்கத்தில் போய் முடிய போகுதுன்னு அர்த்தம். டெய்லியும் ஃபோனில் காலையில் சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இன்றைக்கி என்ன ப்ரோக்ராமுங்கிற அளவுக்கு பேசாமல் அளவாய் அவசியம் இருந்தால் பேசினால் மட்டும் போதுமானது. ராகுவும் கல்யாணத்தை தூண்டி விடுவார். ராகு ஒரு பேராசகரம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம தப்பாக முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க, ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குது, பொருத்தத்துக்கு ஓகே பண்ணிடுறாங்க. பையனுக்கு ராகு திசை நடந்துகிட்ருக்கு. இந்த பொண்ணோட சூப்பரான பொண்ணு கிடச்சிருக்குமோ, நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமோ யோசிக்கிறோம். அதை செயல்படுத்த பார்ப்பார். பொண்ணுக்கு ராகு திசை நடக்குது, இந்த மாப்பிள்ளையோட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமோ, போன வாரம் பார்த்த மாப்பிள்ளைக்கே ஓகே சொல்லியிருக்கலாமோ, இப்படி ஆசுலேஷன் மைண்டை உருவாக்குவோம். இதுக்கு நேர் ஆப்போசிட் கிரகம் கேது. பேசாமையே காரியத்துக்கு எடுப்பார். நான் 4 வாட்டி ஃபோன் பண்ணேன்ப்பா, பொண்ணு எடுக்கவே இல்லை, அந்த பொண்ணு கல்யாணம் பிடிக்கல போல இருக்குது, பேசாமல் நிறுத்திடுங்க. இது மாப்பிள்ளையோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் மட்டும்தான் சொல்கிறாருமா, வேறு எந்த வார்த்தையும் பேசவே மாட்டேங்கிறாரு. ஒரு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இப்போவே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த மாதிரி பண்ணுறவர் கேது. புரியுதுங்களா? சகுனத்தடையை கொடுத்து நிறுத்துறவர் சனி. அதிகமாக பேசி கல்யாணத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறவர், பேராசையை தூண்டி விட்டு கெடுக்கிறவர் ராகு. பேசாமையே இருந்து என்ன எந்த விஷயத்துக்குமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு வீட்டு சைடில் கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லை போல இருக்குது, பையன் வீட்டு சைடில் கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லை போல இருக்குது, அப்படி தூண்டி விட்டு காலி பண்ணுறவர் கேது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வார்த்தைகளை விட்டு அதனால் வாக்குவாதம் முத்தி போய் கல்யாணத்தை நிறுத்த வைக்கிறவர் செவ்வாய். ஸோ இவங்க 4 பேருமே திருமணத்தை தடுத்து நிறுத்துகிற ஸ்பெஷலிஸ்ட்டுகள். அதில் இவங்க கில்லாடிகள். ஸோ இவங்களோட தசை நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூடுமானவரை விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு மேலே உங்கள் குடும்பஸ்தானத்தில் இந்த பாவிகளோட எண்ணிக்கை இருந்தாலும், 7ஆம் இடத்துல இந்த பாவிகளோட எண்ணிக்கை அதிகம் இருந்தாலும், உங்களுக்கும் திருமணம் தோற்று போகும் விதிகள் அல்லது நின்று போகும் விதிகள், தடைபட்டு போகும் விதிகள் சற்று மிகுதியாகவே இருக்கும். இதுலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது போக புத்திநாதர்களாக இவங்க நடத்திக்கிட்டு இருக்கும் போதும், சரி எனக்கு குரு திசை தான் நடக்குது, ஆனால் அதில் சனி புத்தி, கல்யாணம் பண்ணலாம், அது தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். ஸோ எந்த திசை நடந்தாலும் அதில் புத்திநாதர்களாக இந்த ராகு, கேது மற்றும் சனி, செவ்வாய் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வயதும் பொறுமையும் இருந்ததுன்னா மேக்ஸிமம் இந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு குரு திசையில் சனி புத்தி பொறுத்திருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. புதன் புத்தி வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது மாதிரியும் கொஞ்சம் காலதாமதம் படுத்தலாம். இல்லை செஞ்சே ஆகணும்னு கட்டாயம் இருந்தால் சகுன தடைகளை பெரிதுபடுத்தாமல் காரியத்தை நடத்திக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ பாவக்கோள்கள் உங்கள் வாழ்க்கையில் பூந்து பந்தாடுறது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பந்தாடுறதுக்கும் தன்மையை கொண்ட கிரகங்கள். அதனால் இவர்கள் விஷயத்தில் எப்போதும் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் கொஞ்சம் பேசுகிறதுலையும் நாகரிகமாக பேசுகிறது, அளவாக பேசுகிறது, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத யோசித்து பேசுகிறது, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது, உண்மையாக சொல்ல வந்த விஷயத்தை தெளிவுபட பேசி புரிய வைக்கிறது, இதில் எல்லாம் கவனமாக இருங்க. இன்றைக்கி நம்ம யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே கம்யூனிகேஷன் ஸ்கில்லே கிடையாதுங்க. ஃபோனை பார்க்குறதே உலகம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. இவங்க பேசினா தானே எப்படி சரியான வார்த்தையை சரியான இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறதே தெரிய வரும். பேசுகிறதே கிடையாது, ஒன்லி பார்க்குறதோடு சரி. ரீல்ஸ் பார்க்குறதுலேயே பாதி நேரம் போயிடுது, வீடியோ பார்க்குறதுல பாதி நேரம் போயிடுறது, கேம் விளையாடுறங்கிற பேரில் பாதி நேரம் போயிடுது. பேசும் தன்மைகளே குறைந்து விட்டு, அப்போ பேசினாலே வில்லங்கமாக பேசிடுவாங்களோங்கிற மாதிரியான அளவுக்கு பயம் இருக்குது. ஸோ நல்ல விதமான மன வாழ்க்கை அமைவதற்கு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.